அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய விருப்பங்களும் வேண்டுதல்களும் இருக்கும். அந்த வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக தான் நம்ம தினந்தோறுமே பல பரிகாரங்கள் செய்கிறோம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் பலன் கொடுத்துரும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பலன் கொடுக்காது. அந்த மாதிரி சமயத்துலலாம் உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படும். இந்த பரிகாரம் தப்பா இல்லை நம்ம செய்கிறதுனால பலன் கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைப்பீங்க. எப்போதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரணமான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் சில விசேஷமான சக்தி வாய்ந்த நாட்களில் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு 100% பலன் கிடைக்கும். அதன்படி பார்க்கும்போது பிரபஞ்ச சக்தி அதிகமாக வேலை செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை மற்றும் பௌர்ணமியை சொல்லலாம். இந்த 2 நாளில் நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் கண்டிப்பாக அது நமக்கு கை மேல் பலன் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் சூரிய கிரகணமாகட்டும் சந்திர கிரகணமாகட்டும் ரொம்பவுமே விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். கிரகணத்தின் போது கோவில் நடைகள் சாத்தி இருக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் தீய சக்திகள் அதிக அளவில் உலாவிட்டு இருக்கும். அப்படிங்கிறதுனால பூஜைகள் எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் வீட்டில் உட்காந்து மந்திரங்கள் சொல்கிறது, வேறு ஏதாவது ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுறது நல்ல பலனை கொடுக்கும். அதன்படி பார்க்கும்போது நாளைக்கு நமக்கு செப்டம்பர் மாதத்தின் 7ஆம் தேதி ஆவணி மாதத்தின் 22ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் நமக்கு பௌர்ணமி திதியானது இருக்குது. இந்த பௌர்ணமி திதி எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று பின்னிரவு 1:49 அப்படிங்கும்போதே தொடங்கிடுதுங்க. இது நாளை நள்ளிரவு 12:32 வரைக்கும் இருக்குது. இந்த நாளில் நமக்கு இரவு, அதாவது சந்திரன் நைட்டு தானே வரும், அதனால் நைட்டு நேரத்தில் நமக்கு சந்திர கிரகணம் வருது. அது எந்த டைமிங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு 9:56 இருந்து நள்ளிரவு 1:26 வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 3.5 மணி நேரம் இந்த சந்திர கிரகணமானது இருக்குது. கிரகண நேரத்தில் பொதுவாக உணவு எதுவும் எடுத்துக்கக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் அந்த சமயத்தில் கையில் எந்தவித ஒரு ஆயுதங்களும் வச்சு பயன்படுத்தக்கூடாது. அதாவது சிசரு, ஊசி இது மாதிரிலாம் வச்சு பயன்படுத்தக்கூடாது. அதே போல் சந்திரனுடைய ஒளிபடக்கூடிய இடத்துல படுத்து தூங்கக்கூடாது. இன்னும் தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய இன்னொரு சேனலான டிவைன் டிப்ஸில் இது குறித்து தெளிவான விளக்கத்தோட வீடியோ இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து என்னென்னவெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதே பதிவிலேயே அன்றைய நாள், அதாவது அதுக்கு அடுத்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான தானம் குறித்தும் சொல்லியிருப்பேன். இதெல்லாமே தெரிஞ்சுக்குவதன் மூலமாக கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மற்றும் தாக்கங்கள் உங்களுக்கு ஏற்படாதுன்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ கிரகண டைம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இரவு 9:56 பின்னிரவு 1:26. இப்போது இந்த 3.5 மணி நேரமுமே நீங்கள் முழிச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இதை சொல்லணுன்ட்டு அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 10 மணி வரைக்கும் முழிச்சிட்ருப்பாங்க, சில பேர் 11 மணி வரைக்கும் முழிச்சிட்ருப்பாங்க. அப்போது நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுவோம், படுத்துக்கிட்டு மொபைல் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இந்த நாளில், அதாவது நாளைக்கு மட்டும் வரக்கூடிய இந்த ஒரு 15-20 நிமிஷமாவது நீங்கள் இந்த மாதிரி மொபைலெல்லாம் யூஸ் பண்ணாமல் பூஜை அறையில் உட்காந்தோ இல்லை ஹாலில் உட்காந்தோ வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை, நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உங்களுடைய முதுகு தண்டை நேராக வச்சு உட்காந்துக்கோங்க. இப்போ கீழேயெல்லாம் உட்கார முடியாது, வயசானவங்களாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் சேரில் கூட உட்காந்துக்கலாம். முதுகு தண்டை நேராக வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரகணத்தின் போது சொல்லக்கூடிய மந்திரங்கள் கோடி முறை நம்ம ஜபித்ததற்குண்டான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் எளிமையான இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் இந்த நாள் மற்றும் நேரத்தில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த மந்திரமானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். ஓம் சந்திர சூடேஸ்வராய நமக. ஓம் சந்திர சூடேஸ்வராய நமக. ஓம் சந்திர சூடேஸ்வராய நமக. இதுதாங்க சந்திரனை சூடிக்கொண்டவர் அப்படிங்கிற அர்த்தம் இது. மேலும் பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் பெங்களூரில் இருக்கோம். ஹோசூரில் பார்த்திங்கன்னா சந்திர சூடேஸ்வரருக்குன்னு மிகப்பெரிய கோவில் இருக்குதுங்க. மலை மேலே இருக்கக்கூடிய அற்புதமான அழகான கோவில் இது அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய அந்த தெய்வம் பார்த்திங்கன்னா மிக மிக பழமையானது, சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பெயர் தான் பார்த்திங்கன்னா சந்திர சூடேஸ்வரர். இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இம்மை வறுமை எல்லாமே நீங்கி
நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும். புகழின் உச்சிக்கு நீங்கள் போகலாம். செல்வத்திற்கு வந்து எந்த குறையும் ஏற்படாது அப்படின்னே வந்து சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 108 முறையாவது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அதன் பிறகு போய் படுத்து தூங்குறது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவாவது வரக்கூடிய வாய்ப்பு தான், சரிங்களா? அதனால் இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா 108 முறை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அதனால் 9:56 நீங்கள் தொடங்குனீங்கன்னா 10 மணிக்குள்ளாரையே கூட நீங்கள் இதை வந்து சொல்லி முடிச்சிடலாம். அதன் பிறகு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க. இந்த ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம் இதுதாங்க. அதனால் யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ கொடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.